அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். ஆக திராட்சரசம் இல்லை. இந்த வசனத்துல பாருங்க, 2 வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. என்னன்னா, ஆக குறைவுபட்டது, 2வது இல்லை. இன்னும் கூட நீங்க தொடர்ந்து 6வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வெறுமையான 6 கற்சாடிகள் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆக வாழ்க்கையில குறைவு வரலாம், ஆக வெறுமை உண்டாகலாம், ஆக இல்லை என்கிற பேச்சுகள் இருக்கலாம். அவைகள் மத்தியில நாம் என்ன செய்கிறோங்கிறத ரொம்ப முக்கியம். மரியாள் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவள் அந்த பிரச்சனையை, அந்த சூழ்நிலையை இயேசுவிடத்துல கொண்டு வந்தார்கள். பாருங்கள், எத்தனை ஞானமான காரியம் பாருங்க. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் என்ன செய்கிறோங்கிறத ரொம்ப முக்கியம். மரியாள் அந்த பிரச்சனையை இயேசுவிடத்துல கொண்டு வந்தார்கள். அந்த திருமணத்துல பணக்காரர்கள் வந்திருக்கலாம், தொழில் அதிபர்கள் வந்திருக்கலாம், கல்வியாளர்கள் வந்திருக்கலாம், ஆக பெரிய பெரிய ஆட்கள் கூட வந்திருக்கலாம். ஆனால் மரியாள் இந்த பிரச்சனை யாரிடத்துல கொண்டு போனால் இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டாகும் என்று சொல்லி நம்பி இயேசுவிடத்துல கொண்டு வந்தார். பாருங்க, ஆக ரைட் டைம்ல ரைட் பர்சனிடம் ஆக பிரச்சனை வர வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில நம்ம அதை எங்கே கொண்டு போகிறோம் கவனிக்கணும் நல்லா. பல இடங்களுக்கு போய் ஆக பலரை நம்பி ஒருவேளை நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த போராட்டமா, ஒருவேளை இங்கெல்லாம் போய் தோல்வி அடைந்திருக்கலாம். இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர் கரத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, அவர் கரத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அதை தீர்ப்பாரே தவிர அவர்களை வெறுமையா இயேசு ஒரு நாளும் அனுப்பவே மாட்டார். ஆக இதை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனையை, உங்கள் குறைவை, உங்கள் வெறுமையை ஆண்டவரிடத்துக்கு கொண்டு வர வேண்டும். கோர்ட்டு கேஸ் உங்களுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் கிடையாது. நீங்க நினைக்கிறது போல பல இடங்களுக்கு போய் பரிகாரத்தை தேடுவதனால பிரச்சனை கூடுதலாகத்தான் இருக்கும். ஆக இன்றைக்கு அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், ஆண்டவர் இயேசுவிடத்துல கொண்டு வரும் பொழுது அந்த கானா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தது போல உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.